என்னுடைய 12வது வயதிலே கர்த்தரனை அபிஷேகித்தார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனனை அபிஷேகித்தார். 15வது வயதில் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய 17வது வயதில் +2 முடிக்கிற நாட்கள், குடும்பத்தில் வறுமை கஷ்டம் பார்த்து நான் சற்று என்னுடைய வாழ்வில் பின்மாற்றம், ஊழியமே வேண்டாம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி வைத்து சென்னைக்கு ஓடி போய்விட்டேன். 1 ஆண்டுகள் சென்னையில் என் வாழ்வு. அன்று கிருபையா என்னை மறுபடியும் சந்தித்தார். என்னுடைய 18வது வயதினுடைய அந்த முடியும் நாட்கள் வரும்போது மறுபடியும் ஆண்டவர் தருணத்தை கொடுத்து ஊழியத்துக்கென்றே என்னை அழைத்தார். 1 ஆண்டு அமைதிக்கு பிற்பாடு 88லிருந்து 90 வரையிலும் என்னுடைய ஆரம்ப இறையியல் கல்லூரி பேசிக் தியாலஜி நான் சென்னையில் கற்றுக்கொண்டேன். 90லிருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, முதல் விசேஷத்து கூட்டம் முந்தின தலைவர் கிருபாசனத்தில் 2வது தலைவராக இருந்த பாஸ்டர் ஓச்சவள தாசையா பாஸ்டர் சபையில் தான் எனக்கு முதல் ஸ்பெஷல் மீட்டிங். 1990 என்னுடைய அறிவு சரிவாக இருந்தால் 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக அது ஒரு ஜூன் மாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தியாலஜி முடிச்சு கொஞ்சம் வருஷத்துல அப்படி ஒரு கொஞ்சம் மாதங்களில் ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார். இந்த 35 ஆண்டுகள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்கள் மாவட்டங்களிலும் ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய 18வது வயதில் முழுநேர ஊழியத்துக்கு தேவனை அழைத்த போது 2 காரியத்தை கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினார். ஒன்று, திட்டமாய் கலாத்தியர் 1:10 இருதயத்தில் எழுதி வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் எந்த வேதாகமும் வாங்கினாலும் முதல்ல குறிப்பது, நான் எழுதி கொள்வது அந்த வசனம்தான். மனிதனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனிதனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். இன்னும் நான் மனிதனை பிரியப்படுத்தவனாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. அதனால மனிதனை ப்ளீஸ் பண்ணி இதுவரைக்கும் நான் பிரசங்கித்ததில்லை. அதனுடைய ஊழியம் அல்ல, அதனுடைய அவசியம் இல்லை. அந்த பைபிளில் முதல்ல அந்த வசனத்தை குறித்து திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை லைஃப் அப்படிதான் எழுதி வச்சிருப்பேன். இது என்னுடைய ஊழியம், இதனுடைய வாழ்க்கை. நம்பர் 2, ஒரு நாளாகிலும் உள்ள வீட்டு கூட்டமோ வெளிக்கூட்டம், இன்டோர் மீட்டிங் ஆர் அவுட்டோர் மீட்டிங், இந்தியாவிலேயோ வெளியிலேயோ எங்கே போனாலும் ஒரு நாளாகிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து எதிர்காலத்து குறித்து நான் பிரசங்கிக்காமல் நிவர்த்தி செய்வதில்லை. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். ஆயத்தமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். விசுவாசித்தீர்களோ இல்லையோ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்தவனின் நம்பிக்கை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆசை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆதங்கம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் சுதந்திரம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் எதிர்காலம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு வந்தது உண்மையானால், அவர் மனிதன் அல்ல என்பதுக்கு அடையாளமாய் அநேக அற்புத அடையாளங்களை செய்தது உண்மையானால், அவர் மரித்து அடக்கமனப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்தது உண்மையானால், அவர் உயிரோடு வாழ்கிற நாட்களில் அநேகரை மரித்தோரை உயிரோடு எழுப்பினது உண்மையானால், கடைசியாய் சீசர்களை பெத்தானியவரை அழைத்து கொண்டு போய் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் பரமேறி போனது உண்மையானால், உங்களுக்காக எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறது உண்மை. அவர் பரலோகமே சேர்ந்து விட்டார் என்பதுக்கு அடையாளமாய் பரிசுத்த ஆவியை அனுப்பினது உண்மையானால், அந்த பரிசுத்த ஆவியானவர் கரை திரை பிழை இல்லாத மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துறது உண்மையானால், உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் உண்மையானால் நம்மை சேர்த்து கொள்ள மணவாளன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறது உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசை விருப்பம் எல்லாம் இயேசுநாதருடைய வருகை. இன்னைக்கு நான் வருகையின் அடையாளத்தை குறித்து பிரசங்கிக்கவில்லை. அது போன வெளியே வர முடியாத நேரம் அதிகமாகும், நாங்கள் போகல. இயேசு என்கிற அந்த ஒரு வார்த்தை குறித்து தீர்க்க தரிசனம் 333. அந்த 333இல் 224 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பற்றியது. ஹல்லேலூயா. பேசிட்டே போலாம். நம்முடைய சிந்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து தான் இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்மஸ் நாட்கள் நல்லது, அதில் சுவிசேஷம் அறிவிப்பது நல்லது, எல்லாம் நல்லது. நியூ இயர்லாம் நல்லது தான், கர்த்தருக்கு தோத்திரம். அதில் ஏழைகளுக்கு கொடுங்க, அதில் சுவிசேஷம் அறிவிங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் நம்முடைய சிந்தை என்ன தெரியுமா? வெறும் பண்டிகை கொண்டாடுவதல்ல, நம்முடைய எண்ணத்துக்குள் இருக்க வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்கள் எண்ணத்தோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்களேன். அவனுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வேத பண்டிதர் சொல்றார், புதிய ஏற்பாட்டை ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 25:1, புதிய ஏற்பாட்டை ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 25 வசனங்களுக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வருகிறது என்று சொல்கிறார். இன்னொரு வேத பண்டிதர் இவ்விதமாய் சொல்கிறார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அதாவது 31,173 வசனங்களில் மோர் தென் 8,000 சம்திங் வர்சஸ், 8000க்கு அதிகமான வசனங்கள் எதிர்காலத்தை பற்றியது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? 25% மெசேஜ் ஜீசஸ் கம்மிங் சூன். ஹல்லேலூயா. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களாம்மா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 66 அதிகாரம், பைபிளில் 66 புத்தகம்.
ரைட்? ஏசாயாவை பற்றி என்ன சொல்கிறாங்க? the gospel of old testament, பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லி, இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் அழைப்பு, இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் காயம், இயேசுடைய பாடுமரணங்கள், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் எழுதி பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை எழுதி ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 சரசாட்சி, புதிய வானம் புதிய பூமி எல்லாவற்றையும் மிக தெளிவாய் இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தைய ஏசாயா எழுதினார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினது போல இயேசு பிறந்தார். ஏசாயா சொன்னது போல இயேசு கிறிஸ்து காயப்பட்டு மரித்தார். ஏசாயா சொன்னது போல பரிசுத்த ஆவி பற்றி அந்நிய பாஷை ஜனங்கள் பேசினார்கள். நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது போல அந்த உலகத்தில் இரட்சகராய் பிறந்தாரனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஏசாயாவை கொண்டு சொன்னது போல இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்பவும் ரொம்ப பெரிய ஆளாயிடல, இப்பவும் சின்ன பையன் தான் நினைக்கிறேன். ஹலோ, ரொம்ப புடியனாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் ஒரு 50 வருஷம் வச்சுக்கலாமா, 52 இயர்ஸ் பேக். அப்போவே நான் பார்ப்பேன், கன்வென்ஷன் 3 கூட்டம் நடக்கும். ஒன்று காத்திருப்பு கூட்டம், ராபோஜன ஆராதனைக்காக. ஸோ ஒரு 6 மாதம் கழித்து எழுப்புதல் கூட்டம் வைப்பாங்க, ஒரு 4 நாட்கள், சபையினுடைய த ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட், ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. ஸோ வருஷத்தில் ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் அடிப்போம், வால் போஸ்ட்லாம் அடித்து வெளியே பந்தெல்லாம் போட்டு எடுத்து கன்வென்ஷன் வைப்பாங்க. அது ஒரு 5 நாள் நடக்கும். கன்வென்ஷன், காத்திருப்பு, எழுப்புதல். இதுக்கு எழுப்புதல் பிரசங்கியார், கன்வென்ஷன் பிரசங்கியார், காத்திருப்பு பிரசங்கியார் கூப்பிடுவாங்க. நான் சின்ன வயசில் பார்த்தது ஞாபகம் இருக்கும். முதல் நாள் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க, 2வது நாள் ஞானசானத்தை பற்றி பேசுவாங்க, சனிக்கிழமை பகலில் அபிஷேகத்தை பற்றி பேசுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பகலில் வேறுபாடு பற்றி பேசுவாங்க. உள்ளும் புறமான பரிசுத்தம், நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ எல்லாம் கலத்தணும் கட்டியலா, ஒன்றும் செத்த அன்னைக்கு வராது கட்டியலா. ஆமாம், இப்பவும் வராது கட்டியலா. நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த 20 கிடைக்கும் பிள்ளையாடி கண்டுவில் 6 அடி சூட்கேஸ் இருக்கலாக்கா. உங்களுக்கு தெரியாதோ? எங்கள் ஊருக்கு எங்கே இருந்தால் வருது. ஹலோ, மற்றவர்களுக்கு வாங்கும்போது நம்ம நல்லா இருக்கலாம், டிசைன் குள்ளான்னு சொல்லுவோம் கட்டியலா. நமக்கு வாங்கும்போது பார்க்க முடியாது கட்டியலா. அதான் அந்த 6 அடி சூட்கேஸு. இங்கேயும் உண்டு, அடுத்தால இங்கேயும் உண்டு கட்டியலா. உண்ணாமலை கடை பக்கத்தில் உண்டு, நல்ல அழகாக தேக்கல் செஞ்சு வச்சுருக்கு. இத்திரையே உள்ளு, இது மட்டும்தான் கூட ஒரு கட்டியலா, வேற ஒன்றும் கூட வராது. போட்டு சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? ஆமாம்மா, நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ ஒன்றும் வராதுக்கா. கழுகு நிறையும் காத்திருக்கும். கழுகுனா உன் மகா, நரினா மருமகா. இந்த கல்லியில் அன்னைக்கு ஒன்று சேர்ந்து கிளவி எப்போ ஜாவான்னு பங்கு போட ரெடியாக இருப்பான்னம்லா. இப்படி தான் அன்னைக்கு பேசுவாங்க. வேறுபாடை கொடுத்து பேசுவாங்க, உள்ளும் புறமும் கொடுத்து பரிசுத்தத்தை கொடுத்து பேசுவாங்க. ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? சில யோசிக்கிறாங்க, 2 நாள் நல்லா போச்சு, எனக்கு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவேன் கட்டியெல்லாம். அன்னைக்கு உங்களை விட்டு வச்சுட்டு போக மாட்டேன். கர்த்தருக்கு தோதிய கூட இன்னும் வரப்போது ஒன்றும் வராதுங்க. ஆமீன்னு சொல்லுவோமா? பெரிய பணக்காரன்னு கெட்டுக்கிட்டா மாற்றி உள்ள வைக்க போகிறாங்களா? ஹலோ, இவர் நம்ம ஆடி காரில் தான் போவார்னு சொல்லி உள்ள வைக்க போகிறாங்களா? பிரேதப்படி தூக்கிட்டு போகும்போது வேணா ஆடிட்டே போக முடியும், ஆடி கார் குழிக்குள்ளே வராது. ஹலோ, இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்கியே. ஒன்றும் கூட வராதுக்கா, அந்த உலகத்தில் எதுவும் வராது. ஆமேன். போட்ட ட்ரெஸ்ஸோடு தான் போகணும். ஆமேன். ஒன்றே ஒன்று மட்டும்தான் வரும். பிறக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் பிறந்தோம், போகும்போது ட்ரெஸ்ஸோடு போவோம். அந்த ஒன்று தான் நடக்கும். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கியே. அவன் பிறந்த உடனே குளிப்பாட்டினாக்க செத்த அன்னைக்கு ஒரு குளிப்பாட்டுவாங்க, தோண்டி போகிற நாளைக்கு குளிப்பாட்ட முடியாதுல்ல. இந்த ஒன்று தான் நடக்கும்னே. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கியே. ஆமாம், அது அப்படி போயிடும், மண்ணுக்குள்ளே போயிடும். இந்த சரீரம் தோத்துற மண்ணுக்குள்ளே போயிடும். ஆவி தன்னை தந்து தேவனிடத்துக்கு போயிடும். இருக்க நாளில் நல்லா சாப்பிடுங்க, இருக்க நாளில் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், இருக்க நாளில் வீடு கட்டுங்க, காணிக்கை கொடுங்க, தசம்பாவம் கொடுங்க, மிஷினரிகளுக்கு அனுப்புங்க, ஏழைகளுக்கு செய்யுங்க. பரலோகத்தில் போய் இதை ஒன்றும் செய்ய முடியாது கேட்டீங்களா? பரலோகத்தில் போய் ஊழியம் செய்ய முடியாது, பரலோகத்தில் போய் காணிக்கை கொடுக்க முடியாது, பரலோகத்தில் போய் தசம்பாவம் கொடுக்க முடியாது, பரலோகத்தில் முதற் பலன் கொடுக்க முடியாது. இங்கே எல்லாம் செய்யுங்கன்னு. ஆமீன் வரமாட்டுக்க. இப்போ நல்ல சொல்ல ஆமேன்னு சொல்ல சொன்னேன். இந்த பெந்தகோஸ்தில் கிடந்து 2 வார்த்தை படாத பாடுபடுது கட்டியலா. நம்ம ஆமேன்னா அல்லையிலையா பாவா, நம்ம அல்லையிலன்னா ஆமேன் பாவா. கதை கொள்ளாம ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்படியே கிடவதாக. ஆமேன். பரலோகத்தில் எதை செய்ய முடியாது அது இப்பவுமே செஞ்சிருங்கன்னு. பரலோகத்தில் போய் சுவிசேஷம் அறிய முடியாது, இங்கே அறிவிச்சிருங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் போய் சர்ச்சை கட்ட முடியாது, இங்கே கட்டி கொடுங்கன்னு. ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படும். லிசன் டு மீ. ஆண்டவர் அன்னைக்குள்ள பிரசங்கம் அப்படித்தான் இருந்துச்சு. வேறுபாட்டை குறித்து பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம். பிரசங்கிறத பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவார். வருகை ஊற்றி நான் புரியுதா பேசுறது? ஏதோ சந்தோஷமாக இருக்கும். திருப்பிரசங்கம், என்னுடைய தகப்பனார் திருப்பிரசங்கம் 55 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர்கள். பாஸ்டர் ஆசிர் பாஸ்டருடைய அப்பா, எங்கள் அப்பாலாம் நண்பர்கள். இப்போ நான் பிறக்கிறதுக்கு முந்தைய பழைய நண்பர்கள் அவங்கெல்லாம். திருப்பிரசங்கியார் தகப்பனார் காது குளிர கேட்டிருக்கேன். தோத்துற இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார்னு பேசினாங்க. அன்னைக்கு ஒரு காலத்தில் பிரசங்கி மாதிரிலாம் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்னு பேசினாங்க. இப்போ தலைகீழ பேசிக்கிட்டு இருக்காங்க. தருகிறார் தருகிறார்னு பேசுகிறாங்க. அணையை தரார், பூனையை தரார், பட்டியை தரார்னு இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சீக்க ஃபர்ஸ்ட் தி கிங்டம் ஆஃப் காட் அப்படி பேசுறதை விட்டுட்டு கேட்டீங்களா, ஒருத்தர் கட்டவளுக்கணும் விடுதலைங்காரு, இன்னொருத்தர் கட்டணுங்காரு, இன்னொருத்தர் அவுக்கணுங்காரு. யார் கட்டுவாவளோ யார் அவுப்பாவளோ ஒன்றும் தெரியல. கேட்டீங்களா, அன்னைக்கு கள்ளங்கப்படலாம் பிரசங்கம் பண்ணாங்க. ரட்சிக்கப்படு, ஞானசானப்படு, பிதாக்குமார் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானசானப்படு. குழந்தை ஞானசானம் பைபிளில் இல்லை, தெளிப்பு ஞானசானம் பைபிளில் இல்லை. கேட்டியா, பரலோகத்து பொண்ணா ஒரே ஸ்நானம் தான். ஆமாம், பிதாக்குமாரம் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஸ்நானம் எடுக்கணும். இப்படிலாம் தெளிவாக பேசினாங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மண்டபத்தில் கூட்டம், அங்கே கூட்டம், ரேடியோவில் பிரசங்கம், டிவியில் பிரசங்கம், ஃபேஸ்புக்கில் பிரசங்கம், இன்ஸ்டாகிராமில் பிரசங்கம், ட்விட்டரில் பிரசங்கம், வாட்ஸ்அப்பில் பிரசங்கம், ஃபேஸ்புக்கில் பிரசங்கம், எல்லாம் இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆகிட்டு. அங்கே 3000 பேர் 4000 பேர் இருக்கான்னு. 3000 பேர் 4000 பேர் வரட்டு. உணர்த்துகிற பிரசங்கம் இருக்கிறா, எச்சரிக்கிற பிரசங்கம் இருக்குதா? ஹலோ, ஆமா, இவங்க எல்லாம் பாசிட்டிவ் ஸ்பீச்சஸ், எல்லாம் மோட்டிவேஷன் ப்ரீச்சஸ். மோட்டிவேஷன் ப்ரீச் பண்றதுக்கு பாஸ்டர் அவசியம் இல்லை, அதுக்கு செக்குலரா நிறைவேற இருக்கிறான். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க, ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? எல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான். ஆமாம், இப்போ நம்ம ஆட்களாக இப்போ 200 கிலோமீட்டர் தாண்டி அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அது பாஸ்டருக்கும் பெருமை, இவங்களுக்கும் பெருமை. நான் கூப்பிட்டு நேராக சொல்லிடுவேன். போன வாரத்தில் இந்த வாரத்தில் தான், ஆமாம், அன்னைக்கு வேலைக்கிழமை தூத்துக்குடியில் இருந்தேன். ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், எங்கடா சர்ச்சுக்கு போகிறேன்னே. அப்போது அவன் 140 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சர்ச்சுக்கு வரேன். நான் அந்த ஒரு தம்பி இன்ஜினியர். அப்படியா தம்பி அப்படி எனக்கு அவன் தான் மியூசிக் வாசித்தான். கூப்பிட்டு தோளில் கை பிடிச்ச நமக்கா, அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான், எனக்கெல்லாம் கீபோர்டு வாசித்த தம்பி மாதிரி தான், நல்ல தம்பி மாதிரி. அவங்க அப்பா தான் எனக்கு மேரேஜ்லாம் பண்ணி வச்சவங்க. வெரி நைஸ் சர்ச், வெரி நைஸ் பாஸ்டர். பட் நீ 140 கிலோமீட்டர் தள்ளி 1000 சர்ச்சு தாண்டி இங்கே வாரியன்னா அந்த பாஸ்டரையும் அந்த சர்ச்சை நீ விக்கிரகமாக மாத்துறேன்னு. பாஸ்டர்மார் கோபமாக இருக்கீங்களோ? இல்லை, அமைதியாக இருக்கீங்களா? எல்லாரும் என்ன விஷயம்? இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டேன் போல தெரியுதே. ஹலோ, 140 கிலோமீட்டருக்கு மேலே மோர் தென் 1000 சம்திங் சர்ச்சஸ். எனக்கு யார் கோவப்பட்டாலும் எனக்கு பற்றி கவலை இல்லை. என் பிரசங்கத்தை கேட்டு 4 பேர் கோவப்படணும். கேட்டீங்களா, எனக்கு என்ன பிரசங்கத்தை கேட்டு முறைச்சா தான் நான் என்ஜாய் பண்ணுவேன். அப்போ தான் சரக்கு உள்ளே போயிட்டுன்னு அர்த்தம். மக்களே, சர்ச்சைக்கு எங்கே போகிறேன்னு கேட்டால் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பெந்தகோஸ்தபா இருக்கும். 140 கிலோமீட்டர் தாண்டி அவன் சர்ச்சுக்கு வரான்னு சொன்னால் பாஸ்டர் நல்லவங்க, சர்ச் நல்ல சர்ச், நல்ல ஸ்தாபனம், நல்ல சர்ச். ஆனால் நீ என்ன செய்கிறா தெரியுமா? உன்னை அறியாமல் அந்த போதகரையும் அந்த கட்டிடத்தையும் நீ விக்கிரகமாய் மாற்றுகிறாய். அதைத்தான் வேதம் சொல்கிறது. தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள். இப்போ ஆமீன் வராத? ஹலோ, என்ன வீடும் எல்லாரும் டிராவல் பண்ண கேஸுகள் இருக்கும். 100-150 நமக்கு சொல்லும் போது கொஞ்சம் வீலுக்கு வலிக்கும்ல. பக்கத்தில் முற்றத்து முல்லைக்கு என்ன இல்லை இன்னைக்கு? மனம் இல்லை. அங்கேயும் பாட்டு தான், இங்கேயும் பாட்டு தான். கேட்டீங்களா, அங்கேயும் ஆராதனை, இங்கேயும் ஆராதனை, அங்கேயும் அந்நிய பாசம், இங்கேயும் அந்நிய பாசம், அங்கேயும் வைக்கானோ, இங்கேயும் வைக்கானோ. ஆமாம், அப்போ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு இருக்கலாம். அதில் இவங்களுக்கு பெருமை, நான் அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இவங்களுக்கும் பெருமை, அங்கேருந்து வராகன்னு. நான் நேரடியாக சொல்லிவிடுவேன், எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஒருவேளை சொந்த சர்ச்சாக இருந்தால், வேலை நிமித்தம் தூரம் போயிருந்தால் கட்டாயம் அவங்க சபைக்கு வருகிறது தவறல்ல. ஆமீன் சொல்லுங்கள். நான் தப்பாக பேசலை. ஸோ ஒர்க் பண்ண போயிருப்பாங்க, ஸோ தூர இடத்துல இருப்பாங்க, அவங்க சர்ச்சுக்கு வர்றது ஒரு நாளும் தவறல்ல. ஆனால் நம்முடைய மக்கள் ரொம்ப ஹீரோவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஊழியர்களை. ஒன்றை மட்டும் புரிஞ்சுடுங்க, ரியல் ஹீரோ ஏசுநாதர் மட்டும்தான். பாஸ்டர் MTKH படிச்சிருந்தாலும் சரி, MD பண்ணியிருந்தாலும், நீ ஏசி சர்ச் வந்தாலும் நீ ஹீரோ. யூ ஆர் எ ஹீரோ, ரியல் ஹீரோ. ஜீசஸ் இஸ் ஒன்லி. இயேசுநாதர் மட்டும்தான் ஹீரோ. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தொழுது உயிரோடு இருக்கிற இயேசுநாதர் மட்டும்தான் ஹீரோ. ஒரு நாள் கிறிஸ்தவர்களே, ஒரு மனிதனை ஹீரோவா மாத்திராத. என்னைக்கு ஒரு போதகருடைய பிரசங்கத்தை, ஒரு போதகருடைய ஆராதனையை நீ ஹீரோவாய் மாற்றுகிறாயோ, உன்னை அறியாமல் நீ விக்கிரகத்தை சேவிக்கிறாய். என்ன ஆமீன் சொல்ல மாட்டீங்க? எங்க போயிட்டு இல்லை இன்னைக்கு? அவளுக்கு ஒரு பெரிய பெருமை. அந்த சர்ச்சைக்கு போனோன்னே பொறுப்புலாம் கொடுத்துட்டாங்க. பொறுப்பு என்ன பொறுப்பு தெரியுமா? கழுத்தில் ஒரு ட்ராக் கட்டி பயலாங்க பைக்கு காக்க விட்டுருக்கு. பழைய சர்ச்சில் இருக்கும்போது மரியாதை உள்ள இருந்து கையடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். இப்போ அங்கே போனோட நிறைய பொறுப்புலாம் கொடுத்துரு. கழுத்தில் ஒரு ட்ராக்கை போட்டு இந்த பயலை தெருவில் விட்டு இங்கே காரெல்லாம் பார்க்க விட்டுருக்கு. இவனுக்கு எங்க சர்ச்சில் இருந்தேன், இவர் எனக்கு ஒரு பொறுப்பு வந்துடும். இப்போ என்ன பொறுப்பு தெரியுமாலே? உள்ள போய் அந்த ஆராதில வெளியில் அங்கே சர்ச்சுக்கு அங்கே ஒன்றும் தப்பு இல்லை, ஒளிஞ்சிற தப்பு கிடையாது. இதான் பொறுப்பு அவங்களுக்கு. போன உடனே கழுத்தில் ஒரு டேக்கம் போட்டு விட்டு அங்கே நின்று இவருக்கு ஒரு நாளும் உள்ளே போக முடியாது. அந்த ஜப்பானி 40 வயசு வரை வெளியே அலங்கால வாசல் வெளியே இருந்தால் பார்த்தீங்களா? ஆமாம், என்னைக்கு மிராக்கல் வருமோ அன்னைக்கு தான் உள்ளே போவான். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நம்ம தேசத்தில் தானே உட்காந்துருக்கோம். எந்த ஊழியரை நான் குறை சொல்லலை, ஜனங்களுடைய நிர்பந்த நிலைமைகளை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்குள்ள பிரசங்கள் அப்படி தான் இருந்த. கடைசி நாளில் பேசுவாங்க, இயேசு வர போகிறார், நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுவாங்க, பயம் உண்டாகும்,
ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். உண்மையேதான். பேசிட்டு போன நேரம் ஒரு பெரிய செய்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாடல் எப்படி இருந்துச்சு? அன்னைக்குள்ள பாடல்கள் தரமான பாடல்கள். நம்ம வயலில் சாரணம்மா, சாரணரஜம்மா, ஐயா நடராஜ முதலியார், நம்ம தலைமுறையில் ஆண்டவர் எழுப்பி தந்த அன்பு தகப்பன், அன்பு அப்போஸ்தலன் ஃபாதர் பர்க்மன்ஸ். பாட்டு தான் வசனம், வசனம் தான் பாட்டு. வா, சூப்பர்ல. அதுக்கு இடையில இப்போ சிறைய புது பாடல்கள்லாம் முளைச்சிருக்கு. இந்த காளான், மழை பெஞ்சா சில காளான் முளைக்கும், நல்ல காளானும் முளைக்கும், பேக்காளானும் முளைக்கும். கட்டியலா மாற்றி எடுத்து சாப்பிட்டா செத்துடக்கூடாது. குழப்பம். பேக்காளான் சாப்பிட்டு அங்கே கொடைக்கானல்லாம் கேரளாவில் இருந்து காலேஜ் போயில செத்து போயிட்டான். அது பேய்க்காளான்ல. சினிமா பாட்டு, சினிமா ராகம், சினிமா தாளம். 40 நாள் ஃபாஸ்டிங், 41 நாள் அம்மா ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆல் இஸ் கோல்ட். அத்தனை பாடல்களும் தரம் உள்ளது. இன்னைக்கு நடனம் எல்லாம் வந்துச்சு. நடனம் எப்படி வந்துச்சு? கிறிஸ்தவத்தில் நடனம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் நடனம் இல்லை. ஆராதனை என்பது நடனம் அல்ல, யூதருடைய கல்ச்சர். அது ஜூயிஷ் கல்ச்சர். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நடனம் ஆபத்தே. தாவீது எமோஷனல் நடனமாகி ஒரு பெட்டியை தொட்டான், செத்தான். இவர் ஆட்டம் தாங்க முடியாம மாடு கலைஞ்சதுனால பெட்டி, வண்டி அசைஞ்சதுனால பெட்டி கலைய ஒரு சைஸா வர இதை ஒருத்தன் தொட்டவன் செத்தான். ஆட்டம் எதுல முடிஞ்சது? உங்களை விளங்குனா சரியா? புதிய ஏற்பாட்டில் ஒரு தங்கச்சி ஆடினா, இவன் ஆட்டம் ஆடி ஒரு பரிசுத்தவான் தலை போயிட்டு. ஆக மொத்தம் வொர்ஷிப் என்பது ஆட்டம் அல்ல. Holy Spirit is not emotional. பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சி வசப்படுத்துகிறவர்ல, உணர்கிற ஆவியானவர். தைரியமா நம்ம போல்டா பேச முடியும். ஆராதனை என்கிற போர்வையில மேல கடந்து பேய் மாதிரி எவன் ஆடுதானோ அது வொர்ஷிப் அல்ல. அவன் தலையில இருக்கிறது பிசாசின் ஆவி, the spirit of Lucifer. ஏய் அல்லேலூயா. எங்கே போகிறது கிறிஸ்தவம் இன்றைக்கு? அன்னைக்கு நான் சொன்னோம்ல, கீபோர்டு, கம்போசர், பேடு ஒன்றும் கிடையாது. கேட்டீங்களா? ஒரு கொட்டு உண்டு, பெட்ரோஸ் லைட்டு உண்டு. அப்போ அந்த எழுப்புதல் திருப்பி வரணும்னு நான் கேட்குறேன், அதை வாஞ்சிக்கிறேன். அடிச்சு கொட்டு அடிச்சு பாட்டு பாடி மேகம் மீதில் இயேசு வாரார்னா பரலோகத்தின் அபிஷேகம் இறங்கிச்சு. This is a real revival. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடிச்சு கை அடிச்சு பாட்டு பாடி ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். அன்னைக்குள்ள பாடல் அப்படிதான் இருந்துச்சு. இயேசுநாதர் வருகை பற்றி பாடினாங்க. இயேசுநாதர் வருகை பற்றி செய்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம தெசலோனிக்கே சபைக்கு வரலாம். தெசலோனிக்கே சபை ஒரு பயோனியர் சர்ச். இன்னைக்கு கவனிங்க, ஆரம்ப நிலையில் உள்ள, ஆரம்ப கட்டத்தில் உள்ள ஒரு சபை. அந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 3-3.5 வருஷம் ஆயிருந்துச்சு. ஒரு பிள்ளை பிறந்து ஃப்ரீ கேஜுக்கு போற டைம் போல, ரைட்? ஒரு பிள்ளை பிறந்து ஒரு ஃப்ரீ கேஜுக்கு போகும்போது நம்ம ஆட்களை இப்போ கேஜி போட்டு விட்டுருவாங்க, போட்டோம். அப்படி போற ஒரு பயோனியர் கட்ட சபை தான் இந்த தெசலோனிக்கே சபை. இவர்களுக்கு மரித்த பிற்பாடு எதிர்காலம் உண்டா, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்களா என்கிற ஒரு குழப்பம் உண்டாயிற்று. இந்த கவனிங்க, இயேசுவின் வருகையை போதிப்பதற்கும் அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவன் தான் இந்த முதல் 2வது நிருபத்தை எழுதுகிறார். முதல் நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவர் முக்கியப்படுத்தி 2வது நிருபத்தில் அந்தி கிறிஸ்துவோடு கூட முடிக்கிறார். இதுதான் இந்த நிருபம். என்னோட கூட சேர்ந்து வாசிப்பீங்களா? குறிச்சிட்டு வாங்க, நானே வாசிக்கிறேன், குறிங்க. இந்த தெசலோனிக்கேயர்ல எல்லா அதிகாரத்திலும் இயேசு பத்தி இருக்கும் பாருங்க, வருகை பத்தி இருக்கும் பாருங்க. இந்த வாசிக்கிறது குறிச்சு ரவுண்ட் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். 1-2 மட்டும் சொல்றேன். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ரைட்? ஓகே. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், chapter 2 verse 19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், chapter 3 verse 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பிள்ளையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஏற்கனவே வாசித்தோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், chapter 5 verse 2. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், chapter 5 verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உள்ளாவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி
காக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஓகே, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், chapter 2 verse 8. கர்த்தராகிய இயேசு நம்முடைய வல்லமையின் தூதரோடும் ஜாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். ஆமென். நீங்க 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்த்துப்படும் குறித்து நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறது என்னவெனில். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கிட்டத்தட்ட 7 அதிகாரத்தில் எவ்ரி சாப்டர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் வருகை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்கிற செய்தியை அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறுகிய நேரத்தில் நான் வேகமாய் ஒரு பகுதியாயிலும் பிரசங்கிக்க நான் ஆசைப்படுகிறேன். இப்போ நம்ம வாசித்த அந்த வசனத்தை திரும்பி வருவோமா? அதாவது 4ஆம் அதிகாரம் அந்த 16 வாசித்தோம் பார்த்தீங்களா? அதில் 17 வாசிக்கும் போது, பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக என்னன்னைக்கு அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. அல்ல, யாரை பார்த்து அப்படி சொன்னார்? அது முதலாம் அந்த 16ல், ஆமென், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு போட்டுட்டு பின்பு உயிரோடு இருக்க நாமும் யாரை பார்த்து சொன்னார்? இன்னைக்கு கவனிங்க, அதுதான் என்னுடைய செய்தி. இயேசு வரப்போகிறார், அதுல சந்தேகமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். காலங்கள் சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம். கடுகளவின்னு மாற்றமே கிடையாது. இன்னைக்கு நடக்கிற யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், அறிவு பெருக்கங்கள், டெக்னாலஜிஸ், இது எல்லாமே இயேசுவின் வருகையின் அடையாளம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் மாற்றங்கள், இஸ்ரவேலில் ஏற்பட்ட மாற்றங்கள், எல்லாமே இயேசுநாதருடைய வருகையின் அடையாளங்கள். ஆமென் சொல்லுங்களேன். கிரேட் அலெக்சாண்டருக்கு பிற்பாடு ஏற்பட்ட 4 ராஜ்யம் உடைஞ்சது பாருங்க, அதை குறித்து தானியேல் எழுதியிருக்கிறது. இயேசுவின் வருகையின் அடையாளம். பைபிள் இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் திட்டமாக கர்த்தர் எழுதியிருக்கிறார். இங்கே வருவோம், இயேசு வரப்போகிறார். பிரேத கல்லறைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் என்ன செய்யும்? வரும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அதனால தான் வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுகிறார்கள், அவர்கள் கிரியை அவர்களோடு கூட என்ன செய்யும்? போகும். பாக்கியவன் என்றால் கொடுத்து வைத்தவன், பாக்கியவன் என்றால் யோகம் உள்ளவன், பாக்கியவன் என்றால் அதிர்ஷ்டசாலி, பாக்கியவன் என்றால் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன். அல்லேலூயா. ஆமென். அப்போ என்ன வாசிக்கிறோம்? பின்பு உயிரோடு இருக்க நாமும். அந்த நிருபத்தை அவர் எழுதும்போது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. சரித்திரமும் நமக்கே, சத்தியமும் நமக்கே, நிருபமும் நமக்கே. உயிரோடு இருக்க நாமும் என்கிற வார்த்தை பதிவு செய்கிறார். கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, உயிரோடு இருக்கிற நாமும் என்று யாரை குறிப்பிடுகிறார் வசனத்தை தியானிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 7 காரியங்களை சொல்லுகிறேன். முடிந்த அளவுக்கு ஒரு காரியத்தை மிக கொஞ்சம் நிறைய வசனங்களை சொல்லி ஒரு காரியத்தை ஆகிலும் உறுதிப்படுத்தி மற்ற காரியங்களை எளிதாய் சொல்லி அமர்கிறேன். உயிரோடு இருக்கிற நாமும் பாருங்க. ஒருவேளை முந்திக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மனுஷன் உலகத்துல மரிப்பது இயல்பு. மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படி இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால மரணம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கு மேல இருந்த வருத்தமும் சஞ்சலமும். 100 வயசு. என்னுடைய கிளை சபையில ஒரு அண்ணனுடைய அப்பா இறக்கும்போது 102 வயசு. நல்ல முதிர்ந்தவர் இருக்கலாம். மேபி சில நாடுகளில் நல்ல ஆரோக்கியமான உணர்வு, நல்ல கால நிலைமை, 90-100 வயசுல இருக்காங்க. அதுக்கு மேல வாழ முடியாது, அவ்வளவுதான். அப்போ பொய் தான் ஆகணும். நான் இப்போ சொன்னா அங்க இருக்கிற சிறுவர்கள் முதற்கொண்டு சொன்னா 200 வருஷம் கழிச்சு இங்க இருக்கிற யாரும் இருக்க முடியாது, எல்லாம் பொய் தான் ஆகணும். அடுத்த ஜெனரேஷன் தான் வரும். அப்ப நல்ல கவனிங்க. உயிரோடு இருக்கிற நாமும் ஒருவேளை நம்முடைய தலைமுறையில் இயேசு வந்தால் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? தெசலோனிக்கா சபைக்கு மாத்திரமல்ல, நமக்காக தான் அன்று எழுதி வைத்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற நாமும் என்று யாரை குறிப்பிடுகிறார்? அதனுடைய யாரை பார்த்து சொல்கிறார்? அப்படி வரும்போது கவனிங்க, அந்த 2ஆம் வசனத்தை ஆரம்பிப்போமா? தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை நம்பர் ஒன் யாரை பார்த்து சொல்கிறார்? விசுவாசத்தின் கிரியை உள்ளவர்கள். அந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஹலோ, விசுவாசத்தின், சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தின் கிரியை. கமான் சொல்லுங்க, விசுவாசத்தின். அல்லேலூயா. யாரை பார்த்து நம்ம உயிரோடு இருக்கிற நாமும்
எதிர்கொண்டு போக அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று யாரை பார்த்து சொல்கிறார்? விசுவாசத்தின் கிரியை. ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஆமென். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நல்ல கவனிங்க. முதல்ல பாயிண்ட் நம்பர் 1, 7 காரியங்களை சொல்கிறேன். இந்த ஒன்றை நான் கொஞ்சம் நிறைய பேசி 7 வார்த்தைகளை நான் சொல்லி 6 வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா சொல்லி சரியான நேரத்துக்கு நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நல்ல கவனிங்க. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? இன்னைக்கு விசுவாச துரோகம் முந்தி நேரிடுகிற காலம். அறிந்த சத்தியத்திலிருந்து விலகுகிறார்கள், அறிந்த உபதேசத்திலிருந்து விலகுகிறார்கள். விசுவாச துரோகம் முந்தி நேரிடுகிறது. கவனிங்க. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு எழுதியிருக்கிறது. ஆரம்பத்தில் எந்த ஜப வீடா இருந்தாலும் விசுவாச வீடு. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? ஃபெய்த்தோம். ஆங்கிலத்தில் சொன்னா ஃபெய்த்தோம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விசுவாச கல்யாணம். அப்படிதான் சொன்னாங்க. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? விசுவாச கல்யாணம் அப்படிதான் சொன்னாங்க. இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு சோறு வச்சு நாளைக்கு கேட்டா எனக்கு விளங்கலையே. எப்படி காட்சன் ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஹலோ, நாங்கள் நண்பர்கள். ஓகே, இன்னைக்கு இப்போ எனக்கு புரியல பாஸ்ட். எப்படி கன்னியாகுமரியில் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு சோறு நாளைக்கு கேட்டா. அந்த விசுவாசங்கிற வார்த்தையே போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆகிட்டே வருது. இன்னைக்குள்ள பிள்ளைகளை கேட்டால் பிள்ளை எங்கே போகிறான்? கோயிலுக்கு போகிறேன். குட்டி எந்த கோயிலுக்கு போகுது தெரியாது. கேட்டீங்களா? அந்த காலத்தில் வாதிறந்து சொல்லுவேன், ஜவப்புறைக்கு போகிறேன், ஃபெய்த்தோம் போகிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையே இல்லைங்கிறேன். எங்கே போகிறா? நான் கோயிலுக்கு போகிறேன். கேட்டீங்களான்னு இன்னைக்கு அமெரிக்க அன்போடு கேட்கிறேன். விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு. அறிந்த சத்தியங்கள், அறிந்த உபதேசங்கள் இன்னைக்கு மறக்கப்படுகிற ஒரு காலத்தில் வந்து விட்டோம். இப்போ நல்ல கவனிங்க. விசுவாசத்தின் கிரியை, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள். பாருங்க, விசுவாசத்தின் கிரியை. நீங்க யூதா நிருபத்துக்கு போலாமா? அந்த வெளிப்படுத்துக்கு முன்னால ஒரு அதிகாரம் இருக்கு பத்தியா? அதற்கு 20ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? எப்படி சொல்லுங்க? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை. நல்ல கவனிங்க. இதான் முக்கியப்படுத்துறேன். விசுவாசத்தின் கிரியை. இன்னைக்கு ஊழியர்களாகி எங்களுக்கு தேவை விசுவாசத்தின் கிரியை. விசுவாசிகளாகி உங்களுக்கு தேவை விசுவாசத்தின் கிரியை. ஒருவேளை இதுவரையிலும் ரட்சிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு தேவை விசுவாசத்தின் கிரியை. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் என்ன? வாட் இஸ் a faith? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2 வசனம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இயேசுநாதர் பிறக்கும் போது நான் இல்லை, இயேசுநாதர் மரித்த போது இல்லை, அவர் அடக்கமனப்பட்டு உயிர் திறந்தது இல்லை. நான் நம்புறேன். அதுதான் விசுவாசம். நான் பரலோகத்து போய் பார்த்துட்டு வரல. கேட்டீங்களா? நான் பரலோகத்து போய் பார்த்துட்டு வரல. அங்கே வேலை நடக்குது, காங்கிரீட் வேலை நடக்கலாம், நான் பார்க்கல. கேட்டீங்களா? சிலர் போயிட்டு வராங்க. நான் நேற்று போயிட்டு வந்தேன், அங்கே டீலாம் குடிச்சிட்டு வந்தேன். அவன் கேக்லாம் சாப்பிட்டாங்களாம். டிவி போட்டு வச்சுட்டு அந்த மெட்ராஸ்லேருந்து பெருசு பேசிட்டு இருக்கு. ஆனால் உன்னேவனுக்கு மட்டும் தான் போயிட்டு வரல. அங்கே பரலோகத்துக்கு நான் இன்னும் டாய்லெட் போயிட்டு வந்த மட்டும் தான் சொல்லலை. கேட்டீங்களா? மிச்சம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பரலோகத்தம் போக முடியாதுன்னு போட்டிருக்க. இப்போ பாதாளம் பரதேசி, பரலோகத்துக்கு ஒன்றும் போக முடியாது. கேட்டீங்களா? அங்கேருந்து பரசேன்னு அந்த காலேஜ் போயிட்டு வர மாதிரியா? இல்லை, நான் கேட்க கதையை பாருங்களாம். சிலருக்கு அங்கே போயிட்டு வந்தேன், கேக் சாப்பிட்டு வந்தேன், டீ சாப்பிட்டு வந்தேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி சொல்ல தெரியாது. பரலோகத்துக்கு ஒருத்தனும் போகல வரலன்னு தான் போட்டிருக்கு. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாட்டா பாதாளத்தில் போய் இருப்பான், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா பரதேசியில் போய் இருப்பான். ஒரு நாள் இயேசு வருவார், அன்னைக்கு தான் இதெல்லாம் நடக்கும். முடிவிலே தோத்துறோம். முடிவில் பார்த்தீங்கன்னா ரகசிய வருகை, அதில் தோத்துறோம். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். 3 ஆண்டுகள் உபத்திரவ காலம், 3 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். பைபிள் எல்லாம் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர் சிரிக்காக எனக்கு புரியுது. ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லி கொடுத்தாவளோன்னு தெரியல எனக்கு. அதனால தான் தம்பி மாதிரி சிரிக்க பார்த்தா தெரியுது. பைபிளில் ரகசிய வருகை இருக்குமாக்கா? எடுத்து வாசி பாருங்க. தம்பி மாதிரி எடுத்து வாசிடா தம்பி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை எடுத்து வாசி. ஏன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல, அதுவும் பயமா இருக்கு. ஆமாம், இன்னைக்கு மாற்றி நான் எந்த புக்கையும் பேசாமல் எந்த புக்கை ரெஃபர் பண்ணாமல் நான் பைபிளை பேசிக்கிட்டு இருக்கேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:50 வாசிங்க. இல்ல, கடைசி எக்காலம் இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். இந்த வசனம் 51. அதை பைபிள குறிங்க பார்ப்போம். ரகசியம்ங்கிறத ரவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அது கெட்ட வார்த்தை இல்லை. என்ன கவனிக்க, நான் சரியான இடத்துல தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். சில கதையில் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு பைபிளை போடு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே. இது என்னன்னு போட்டிருக்கு? இப்போ கஷ்டம்தான். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட் நவ், கம் ஆன். இது எதுக்கு என்ன போட்டிருக்குன்னு? என்ன ரகசியம்? நம்ம நித்திரை அடைய மாட்டோம். ஒரு நிமிஷத்திலே,
ஒரு இமைப்பொழுது நாம் என்ன செய்வோம்? அதான் ரகசியம். மின்னல் அங்க கிழக்க தோண்டி மேக்க மறைகிறதுக்குள்ள ஒரு நிமிஷத்துல ஒரு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டம் எடுத்துக் கொள்ளப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். ஆமென். கவனி 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 கவனிங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இருக்கும். 7 ஆண்டுகள் பூமியில அந்தி கிறிஸ்துவின் காலம், 3 ஆண்டுகள் உபத்திரவ காலம், 3 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். எடுத்துக்கொள்ள பரிசுத்தவானோடு கர்த்தர் சீயோன் மலையிலே கால் வைப்பார். ஆமென். ஒரு யுத்தம், அருமகதோன் யுத்தம். அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே கவனிங்க, அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசி நரகத்தில் தள்ளி சாத்தானை 1000 வருஷம் பாதாளத்தில் அடைத்து வைப்பாங்க. 20 அதிகாரத்து பிறகு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1000 வருஷத்தின் முடிவிலே பாதாளம் திறக்கும். இப்பொழுது ஒரு யுத்தம், மறுபடியும் சாத்தான் நாட்களை கூட்டுவான். கோகு மாகு என்கிற பெரிய கூட்டத்தை கூட்டி யுத்தம் பண்ணுவான். அந்த யுத்தத்தில் தேவனும் தேவ ஜனங்களும் ஜெயிப்பார்கள். இப்பொழுது ஜட்ஜ்மென்ட், நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசனத்திலே இயேசு உட்கார்ந்திருப்பார், பூமியை நியாயந்திருப்பார். அவர் கண் கண்டபடி நியாயந்திருக்க மாட்டார். இன்னைக்கு தான் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கும் ஒரு கூட்டத்தை நரகத்துக்கும் தள்ளுவார். இதுக்கு இடையில இப்ப இப்படி போயிட்டு இருந்தாவளோ எனக்கு தெரியல. ஒரு ராக்கெட்ல போயிட்டு வந்தாவளான்னு நமக்கு தெரியாது. எல்லாம் தான் இருக்கலாமா? ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு பைபிள் தான். நான் நிறைய புக்கு படிப்பேன், நான் வச்சிருக்கேன். நிறைய ஆயிரக்கணக்கான புக்கு என் லைப்ரரியில் வச்சிருக்கிறேன். நல்லது. நான் எதையுமே சத்தியம் ஏற்றுக்கிட மாட்டேன். என் கையில் இருக்கு பைபிள் இருக்கு பாருங்க. இதுதான் பியோர் வேர்ட் ஆஃப் காட், களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல். ஒரு நல்ல பரிசுத்தவானுக்கு சின்ன வெளிப்பாடு இல்லாமல் இருக்கும். அவர் எழுதி வச்ச புக்கு கல்ட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் பரிசுத்தவானா இருக்கலாம், தியாகியா இருக்கலாம். ஆனால் எனக்கு நான் என்ன வச்சிருக்கேன், நான் நல்ல உபதேசம் பேசிக்கலாம், எனக்கு ஒரு வெளிப்பாடு இல்லைங்கிறத என் சொந்த கருத்து ஏறிட்டோம்னா நான் செத்து போன பிற்பாடு அதுக்கு கள்ள உபதேசமா மாறி போகும். இப்படித்தான் துருபதேசங்கள் தாண்டவம் ஆடுகிறது. ஓகே, எனக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இப்ப நம்ம வருவோம், செய்திக்கு வருவோம். விசுவாசம் வாட் இஸ் ஃபெய்த்? நம்பப்படுகிறவைகளின் காணப்படாதவைகளின் நிச்சயம். பரலோகத்தை என் கண்ணால காணல, ஆனா நம்புறேன். அது பேர் தான் விசுவாசம். ஓகே, இப்ப உள்ள போலாமா? விசுவாசத்தின் கிரியை எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பின்னால சொல்கிறேன். ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் பின்னால சொல்லி தருகிறேன். இப்ப விசுவாசத்தின் கிரியை வருவோம், சாதாரணமா வருவோம். நம்பர் 1, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் chapter 2 verse 8 வாசிங்க பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆமென். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்போ நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு எதனால் வருகிறது? விசுவாசத்தினால். இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ரட்சகர், இயேசு எனக்காக மரித்தவர், இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், இயேசு எனக்காக உயிர் தெழுந்தவர், இயேசுவின் இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கும் போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஹலோ 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 சொல்லுங்க. அப்ப பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு. அப்ப நீங்க விசுவாசிக்கும் போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சால்வேஷன். சால்வேஷன் மீன் டெலிவரன்ஸ். ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விடுதலை. பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம், பாரம்பரியத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தது கேட்டீங்களா? இயேசு பிறந்தது ஒரு தொட்டில இயேசுநாதரை போட்டு குளிரும்ப நீயும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரீர. வருஷந்தோறும் ஒப்பார் வைக்கிறதுக்கு இயேசுநாதர் பிறக்கல. இயேசுநாதர் பிறந்து இயேசுநாதர் குழந்தை பாலகன் தொட்டில போட்டு அது தப்பு கேட்டீங்களா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. பண்டிகைகள் ஆசீர்ப்பது தப்பு இல்ல. ஆனா அவரை என்ன பாலகனா பார்த்துட்டு இருக்கப்படாது கேட்டீங்களா? அவர் ரட்சகராய் இருந்தார். இன்னைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். ஹலோ, ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினால். இயேசுவினால் மாத்திரமே விடுதலை, இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இரத்தத்தினால் என்னை கழுவும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. ஆறறிவுள்ள மனுஷனுக்கு பகுத்தறிவற்ற ஒரு மிருகத்தின் இரத்தமோ ஒரு பறவையின் இரத்தமோ மீட்பை உண்டாக்காது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமும் உடையவராய் இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. விசுவாசத்தின் கிரியை என்ன? ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறான். சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கமா இல்லைன்னு நமக்கு தெரியுதா? தோளத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது காலு சறுக்கி எங்க விழுந்துட்டு? சாக்கடையில். அது அங்கிருந்து மேனு கத்தி 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 முயற்சி பண்ணி வெளியில வந்து புல்லுல உருண்டு, தரையில உருண்டு, தங்குல உருண்டு, ராவி எடுத்து தன் மேல உள்ள சாக்கடை கிளீன் பண்ணிட்டு. உங்களுக்கு மனசிலாச்சா? அந்த அந்த சத்தம் போட்டதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தெரியாம விழுந்துட்டேன், என் கால் தறிக்கிட்டு, ஐயோ எனக்கு அசிங்கமா இருக்கு, இது எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வரணும், என் உடம்பெல்லாம் சுத்தமாகணும். இதான் அந்த ஆட்டுக்குட்டியின் அனுபவம். கட்டியலா? அதே இடத்துல வச்சுட்டீங்க, என்ன மறந்து வச்சுங்க, டைரியா பைபிள என்ன வச்சுங்க, உடனே வாரீங்களேன்னு மக்கா என்ன பாருன்னு. அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவர் லைட்டா இனி பார்த்து சிரிச்சா பார்த்தீங்கன்னா அப்போ தான் கூட கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. இந்த பண்ணி என்ன செய்யும்? சும்மா கிடக்கவும் செய்யாது, சைடில் போறது என்ன செய்யாது, விடவும் செய்யாது, ஒரு அப்படி தட்டி தட்டி விட்டுரும். ஹலோ, ஆட்டுக்குட்டியே போல இருக்கீங்கன்னா ஒரு ஜோம் பண்ணல, ஐயோ நான் ஜோம் பண்ணலையே, ஐயோ எனக்கு வேதம் வாசிக்கலையே, ஐயோ இந்த மாசம் தசமாவும் கொடுக்கலையே, ஐயோ 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 நான் ஏதாவது நான் செய்யணும்னு நினைச்சேன், இந்த கூட்டத்துக்கு ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சேன், ஐயோ நான் காலைல 5 மணிக்கு எழும்ப முடியல, உபவாசம் பண்ண முடியல, ஒரு துடிப்பு ஹார்ட் பீட் அதிகமாகுதுன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் என்ன மோசமா அப்படின்னு, அவளோட நான் என்ன மோசமா, அவனோட நான் மோசமா, நான் என்ன அப்படின்னு நினைச்சா டேஸ் கிடக்குன்னு அர்த்தம். நான் உங்களை சொல்லல, உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி நீங்க உங்களை நீங்க எவாலுவேட் பண்ணிடுங்க. ரட்சிப்பு எதனால் வருகிறது? விசுவாசத்தினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விலையேறப்பட்டது, இலவசம். பட் அதுக்கு விலை கொடுக்க முடியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருந்தால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வது? ஆண்டவர் தந்த விடுதலை, அதான் ரட்சிப்பு. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். ஏன்னா பரலோகத்துக்கு யார் போக முடியும் நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு உள்ள போக முடியும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப விசுவாசத்தின் கிரியை என்ன? ரட்சிப்பு. சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தின் கிரியை என்ன? ரட்சிப்பு. ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும். நம்பர் 2, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப ஞானஸ்தானத்துக்கு என்ன தேவை? விசுவாசம். எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்? விசுவாசம் உள்ளவன் ஆகி. சொல்லுங்க. கந்தேக மந்திரி ரதத்துல வரார். அந்த பொக்கிஷ மந்திரி ரதத்துல வந்துட்டு இருக்கிறார். அன்னைக்கு இருந்த புக்கு வந்து ஆரம்ப நாட்டில் தோரா இருந்துச்சு. தோரான்னா அந்த 5 புத்தகம். அதுக்கு பிறகு ஏசாயா இருந்துச்சு. அப்படி ஒவ்வொன்றா கிடைச்சது. அந்த என்ன சொல்றது, அந்த மேன்ஸ்கிரிப்ட் அப்படிலாம் அந்த கையில் எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் கிடைச்சது. அந்த சவக்கடல் பிரதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சது. அப்போ ஏசாயா பிரபலியமாக இருந்தது. சபைகளில் யூதருடைய அந்த சினகாக்களில் அதை வாசிப்பாங்க. அப்போ அதை அப்படி வாசித்துட்டு இருக்காப்புல. வாசித்துட்டு போகும்போது அவருக்கு தெரியல, தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்கிறாரா, வேற யாரு குறித்து சொல்கிறாரா, ஒன்றும் தெரியல. ஆமாம், என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அப்போ ஆண்டவர் பிலிப்பிட்ட பேசுறாரு. அந்த ரதத்தில் போய் உடனே ஜாயின் பண்ண சொல்றாரு. ரதத்தில் போய் உடனே ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு பிலிப் அவர்கிட்ட கேட்கிறாரு. எனக்கு கவனமாக கேளுங்க, வாசிக்கிற அர்த்தம் தெரியுமா? இல்லை ஒருத்தன் சொல்லித்தராட்டா இப்படி தெரியும். உடனே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். சொல்லுங்க. சிலர் சொல்றாங்க, சில சுவிசேஷங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க மட்டும்தான் வந்திருக்கிறோம், நாங்க உபதேசம் சொல்ல வரல. சுவிசேஷனால என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு சந்தேகத்தை கிளியர் பண்ணி அவனை உபதேசத்துக்கு நடத்துகிறதா சுவிசேஷம். இவர் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும் போதே அவர் கேட்காரு, தண்ணீர் இருக்கிறத நான் ஸ்நானம் எடுக்க என்ன தடன்னு கேட்காரு. இவங்க சாக்கு நொண்டி சாக்கு போக்கு என்ன தெரியுமா? நாங்கள் உபதேசம் சொல்ல அழைக்கப்படவில்லை, நாங்கள் சுவிசேஷம் தான் சொல்லுகிறோம். நல்லது. அவர் பிலிப்பு சுவிசேஷம் சொன்னோன்னா மந்திரி உடனே கேட்டாரு ஞானஸ்நானம், ரைட்? அப்ப அவர் கேட்காரு, தண்ணீர் இருக்கிறதே நான் ஸ்நானம் எடுக்க என்ன தடை? அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் உமக்கு தடையில்லை. அல்லேலூயா. அப்ப 2வது ஞானஸ்நானம் தேவனுடைய நீதி நிறைவேற்றுகிறது. நமக்கு தெரியும் ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை, ஞானஸ்நானம் தேவனுடைய உடன்படிக்கை. ஆமை, ஞானஸ்தானம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். ஞானஸ்தானம் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய ஒரு ஜீவனோடு நம்ம எழும்புகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்பர் 1
ரட்சிப்பு. விசுவாசத்தின் கிரியை என்ன? ரட்சிப்பு. ரெண்டாவது சொல்லுங்க, அல்ல விசுவாசத்தின் கிரியை என்ன? ஞானஸ்தானம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பேசிட்டே போலாம். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேசிட்டு போலாம். நிறைய வார்த்தைகளை பேசலாம். அபிஷேகம் எப்படி அவங்க போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசிச்சு கூடி இருந்தாங்க. எல்லாரும் கூடியிருந்த போது ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. பாருங்க 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். ஆமென். அவங்க 120 பேரும் காத்திருந்தாங்க. அது விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அது என்ன நடந்தது? 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி கொடுத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமின் யூதேயாவிலும் கடைசி சாட்சியாக இருப்பீர்கள். 2:4. ஆமென். அந்த 2:1 பெந்தைக்கோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே ஒருமனப்பட்டு கூடினார்கள். 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திர வரத்தினுடைய வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கும் போது அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த வேர்டை விசுவாசித்து அப்படி உட்கார்ந்துருக்காங்க. அதான் உண்மை. கவனிங்க. நான் போய் ஒரு தேற்றவாளன் அனுப்புகிறேன்னு சொன்னார். யோவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னார், மாமிசமான யாவரும் மீது ஆவி என்ன செய்வேன்? ஊற்றுவேன். மூப்பர் சொப்பனங்களை, வாலிபர் தரிசனங்கள் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். ஊழியக்காரர் மேல் ஆவியை ஊற்றுவேன். இதை விசுவாசிச்சாங்க பாருங்க. விசுவாசத்தை எல்லாரும், காத்திருந்த எல்லாரும் 120 அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப மூன்றாவது என்ன? தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்தில் பெறுகிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி சொன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த வசனத்தை நான் சொல்லட்டுமா? கலாத்தியர் 3:14 வாசிங்க. இந்த கலாத்தியர் சாப்டர் 3 verse 6-14. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாக நம்மிடத்தில் வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினால் பெறும்படி அப்படி ஆயிற்று. வாக்குத்தத்தம் யோவேல்ல இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயால இருக்கிறது. பரியா சோதரனாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட பேசுவேன். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினால் பெறுகிறோம். அப்ப விசுவாசத்தின் கிரியை என்ன? ரட்சிப்பு. விசுவாசத்தின் கிரியை என்ன? மனம் திரும்பி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம். விசுவாசத்தின் கிரியை என்ன? அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம். ஹல்லேலூயா. எழுதியிருக்கா? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்தினால் பெறும்படி அப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. பேசிட்டே போலாம். நீங்க 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு. விசுவாசத்தின் கிரியை என்ன தெரியுமா? நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நம்ம வீட்டு கடந்து போன திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இது விசுவாசத்தின் கிரியை. பாரத்தை தள்ளிவிட்டு. அல்லேலூயா. பாவத்தை தள்ளிவிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஆமென். பாவம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். நல்ல போராடு, எல்லையை நாடு, அல்ல தொல்லை அணுகிடும் இல்லாமலோடு. நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்ல தொல்லை அணுகிடும் இல்லாமலோடு. ஆமென். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராயோடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஆமென். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராயோடு, தேவன் நியமித்த ஓட்டம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடித்து, நல்ல விசுவாசம் காத்தால் நீதி பாடுமா. நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடித்து, நல்ல விசுவாசம் காத்தால் நீதி. ஆமென். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஆமென். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன்
தேவன் நியமித்தவர். எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்திடு, நிச்சயத்துடனே ஓடி பெரிவாய் பரிசை. எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்திடு, உடனே ஓடி பெருவாய் பரிசை. ஆமென். பாரம் பாவம் பள்ளியிலே நோக்கி நேராயோடு glory 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 hallelujah. நேராயோடு தேவன் நியமித்தவர். Hallelujah. Hallelujah. Glory be to God. வேகமா போற டைம்ல I'm sorry. விசுவாசத்தின் கிரியை என்ன? ரட்சிப்பை உண்டாக்குகிறது. விசுவாசத்தின் கிரியை என்ன? ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்றான். விசுவாசத்தின் கிரியை என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறான். விசுவாசத்தின் கிரியை என்ன? பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு அவனுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நோக்கி ஓடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, இந்த 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எபிரேயர் வாசிங்க. விசுவாசத்தின் கிரியை என்ன? 11:6 ஹீப்ரூ சாப்டர் 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கவனிங்க. அப்ப விசுவாசத்தின் கிரியை என்ன? தேவனை பிரியப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாட்டா மனுஷனை பிரியப்படுத்திடுவோம். விசுவாசம் இல்லாட்டா பாரம்பரியத்தை பிரியப்படுத்திடுவோம். விசுவாசம் இல்லாட்டா யாரையோ எதையோ பிரியப்படுத்தி விடுவோம். விசுவாசம் வரும்போது ஒரு மனிதன் தேவனை பிரியப்படுத்துகிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். விசுவாசத்தின் கிரியை என்ன? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளோம் என்று விசுவாசிங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் எது? விசுவாசத்தின் கிரியை. அவன் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அவனுக்கு தெரிகிறது தேவன் எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அங்கே விசுவாச பட்டியல் எழுதியிருக்கிறது. எல்லாரையும் பற்றி எழுதியிருக்கு. சாட்சி விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் எழுதியிருக்கிறது. 5ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தின் கிரியை என்ன? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். பேசிட்டே போலாம். யோவான் 11:40 வாசியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 40 வசனம். ஜான் சாப்டர் 11 verse 40. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். ஆமென் சொல்லுமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வாசியுங்கள். விசுவாசத்தின் கிரியை என்ன? விசுவாசிக்கும் போது அவன் தன் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், ஆவிக்கிற வாழ்க்கையில் மகிமையை பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைக்க கடவன், அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசிக்கும் போது தெய்வீக சுகம் உண்டாகிறது. டிவைன் ஹீலிங். மருந்து தப்பு இல்ல, மருத்துவம் தப்பு இல்ல, நாட்டு வைத்தியமும் காட்டு வைத்தியமும் தப்பு இல்ல. மருந்தும் கைவிடும், மருத்துவம் கைவிடும், இயேசு கைவிட மாட்டார். நான் தெய்வீக சுகத்துக்கு தலை வணங்குகிறவன். ஆமென் சொல்லுங்க. உலக பரிகாரம், உலக பரிகாரி கைவிடும், ஆனால் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். அந்த நேற்று நான் பிரசங்கித்த அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தாள். இயேசு அவளை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. விசுவாசத்தின் கிரியை என்ன? விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார். ரோமர் 14 எத்தனை 24. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் எழுதியிருக்கா? ஓகே. விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். ஆண்டவருக்கு பாவமே எழுதியிருக்கிறது. விசுவாசத்தின் கிரியை என்ன? பிரைஸ் ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், பரிசுத்தம், தேவ மகிமைப்படுத்துகிறது, தேவனை நோக்கி ஜெபிப்பது, ஹல்லேலூயா, மகிமையை பார்ப்பது. அப்ப நல்லா பேசிட்டே போலாம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கெட்டு போக பின்வாங்கலாயிராமல் ஆத்துமா ஈடு ஏற விசுவாசிகள் ஆத்துமா வளர்கிறது. விசுவாசத்தின் கிரியை என்ன? ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கும் போது ஆத்துமா வளர்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு தேவை என்ன சொல்லுங்கள்? விசுவாசத்தின் கிரியை. கமான் சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்தின், விசுவாசத்தை துவக்குனவரும் அவர்தான். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை, சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தை
ஹலோ, சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தை. இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகத்தில் விரும்புகிற எல்லாருக்கும் அந்நாளில் அதை அவர் தந்தருள்வார். என்ன கிரீடம் நமக்கு இருக்கு? யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். தீமோத்தேயு பாட்டிட்டு இருந்த விசுவாசம் அம்மாட்ட இருந்த விசுவாசம் என்ன செஞ்சுட்டு தீமோத்தேயு இருந்துச்சு. தலைமுறைக்கு விசுவாசம் தொடரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல அற்புத அடையாளங்கள், விசுவாசத்தின் கிரியை என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை. அப்படித்தானே போட்டு ஆண்டவர் சொன்னாரு, கிரியை நடக்கும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். நம்முடைய விசுவாசம் மனிதர் மேல இல்ல, நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல இருக்கட்டும். ஆமென் சொல்லுவோமா? அந்த வார்த்தைகள் வேணா லைட்டா நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன், விளக்கம் எனக்கு நேரம் இல்லை. அந்த கர்த்தரை விசுவாசிக்கும் ஒரு ஆசீர்வாதங்கள் என்ன? ஆமென். அப்படி நான் வாசிக்க நேரம் இல்லாதபடி சொல்லுகிறேன். என்னன்னா, கர்த்தரை விசுவாசிக்கும் பிழைப்பான். யோவான் 11:25. ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அவரை போல செய்வான். 14:12 யோவான். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28:16. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். யோவான் 20:29. கர்த்தரை விசுவாசிப்பவன் ஜெயிப்பான். 1 யோவான் 5:5. கர்த்தரை விசுவாசியின் வெட்கப்பட மாட்டான். ரோமர் 10:11. ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நல்லவர். Glory be to God. Thank you. நல்லா கவனிக்க முடியும். அன்பு பேசிட்டே போலாம். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அந்த மற்ற குறிப்புகளையும் நான் லைட்டா சொல்லிட்டு போறேன். நல்ல கவனிக்க. யாரை பார்த்து பவுல் சொல்லுகிறார், எழுதுகிறார்? நாமோ, அல்லேலூயா, உயிரோடு இருக்கிற நாமம் என்று யாரை பார்த்து? விசுவாசத்தின் கிரியை உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தில் எதில் கொண்டு வரணும்? சத்தமா சொல்லுங்கம்மா. விசுவாசத்தில் எதில் கொண்டு வரணும்? சில நேரம் நமக்கு சேலஞ்சாக தான் இருக்கும். நமக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஹலோ, ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஒரு ஊழியர் ஒரு 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 தீவுக்கு ஆண்டவர் போய் சொன்னார். ஒரு ஆரம்ப நாட்டில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார். ஒரு ஆதாரபூர்வமாக சொன்னார். அது வீக்லி ஒன்ஸ் தான் அந்த அங்கே ரொம்ப மக்கள் போக மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் ஃப்ளைட் போகும். இவரை கர்த்தர் போய் சொன்னார், அந்த தீவு அந்த குறிப்பிட்ட நாளில் போய் இன்னைக்கு நீ போகிற, அதுக்கு ஆன் அரைவலில் போயிடலாம். பெரிய விசா ப்ராசஸ்லாம் கிடையாது. ஒரு சின்ன தீவு தான். இவர் அங்கே போய் சொன்னாங்க, சாரி ஃப்ளைட் ஃபுல் ஆகிட்டு, நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போங்க, நீங்கள் இப்போ புக் பண்ணிட்டு போங்க. அவர் திருப்பி ஆண்டவர் சொன்னாரா, இல்லை நீ இரு, இந்த ஃப்ளைட்டில் தான் நீ போகிற. டிக்கெட்டே ஃபுல் ஆகிட்டுனா, சின்ன ஃப்ளைட் 100 பேர் தான் போக முடியும். டிக்கெட் ஃப்ளைட்டானா எப்படி போக முடியும்? ட்ரெயினா? நாங்கள் அன்ரிசர்வ்டில் போகிறேன்னு சொல்கிறதுக்கு. ஹலோ, லாரியிலே போகிறோம், நான் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துடுறேன்னு சொல்கிறதுக்கு. கர்த்தர் சொன்னா நீ தான் போற அப்படின்னு. நடந்த சம்பவம்னு சொல்லி ஊழியக்காரர் சொன்னார். நம்முடைய விசுவாசம் அசாதாரணமானதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அசாத்தியமானதையும் சாத்தியமானதாய் மாற்றிடும். இந்த நான் அடிக்கடி விமானம் நிலையம் போகிறதுனால, அடிக்கடி ஏர்போர்ட் போறதுனால தெரியும், குறிப்பிட்ட டைம்ல கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு தலைகிழந்தாலும் வர முடியாது. அவங்க சொன்ன ஃபைனல் கால் அப்படிம்பாங்க. கடைசியாக கூப்பிட்டா பறந்தா சொல்றாங்க விமானம் போயிட்டுங்கிறாங்க. கர்த்தர் சொல்லார், இந்த விமானத்தில் போகிறோம், ஓடி போய் ஏறதுக்கான்னு இரு அப்படின்னாரு. நீ போற அப்படின்னாரு. நமக்கு அப்படின்னா யோசிக்க முடியுமா பாருங்க. நம்ம கீழ்ப்பிடிவோமா, செய்வோமா? ஒரு அரை மணிக்கூர்ல ஏர்போர்ட்டே அலறுது. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் அலறுது. போன விமானம் பழுதாகி கீழே வருது. முன்னாலாம் இப்படி நியூஸே பார்க்க முடியாது. இப்போ அடிக்கடி பார்க்குறோம்ல. நேற்று ஒன்று பேப்பரில் பார்த்தேன். துபாய்க்கு போன விமானம் மேலேருந்து கீழே உடனே இறங்கிச்சு. அடிக்கடி சம்பவம் நடக்குது. நான் கூட ஒரு முறை விமானத்தில் இருந்தபோது 1 hour லைட் எங்களுக்கு கேட்கலாம் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூன்னாக. ஹலோ ஆண்டவரே, பவுல் பிரயாணம் பண்ணதுனால கப்பலில் இருந்த எல்லாரையும் பாதுகாத்ததுல நான் ஊழியக்காரப்பா, பத்திரமா கொண்டு சேர்த்துருங்கப்பா, இறக்கி விட்டு அதை ரிப்பேர் பண்ணப்படாதா? 1 மணிக்கு உள்ள வச்சே ரிப்பேர் கேட்டீங்களா? என்ன ரிப்பேர் பார்த்தாங்களோ தெரியாது போட்டு. ஹலோ, டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இப்போ வருது. அலரிச்சு ஏர்போர்ட்டே, விமானம் வருது. ஸோ பத்திரமா இருந்துச்சு. எல்லாத்தையும் வெளியாக்கிட்டாங்க. கர்த்தர் சொன்னார், அந்த ஃப்ளைட்டில் தான் நீ போகிறேன். ஆண்டவரே, நல்ல ஃப்ளைட்லேயே போகல, இந்த இன்ஜின் ஓட்ட இன்ஜின்லேயே போகிறேன். இல்லை, நீ இதில் தான் போகிறேன்னாரு. அது ஃபாரின் ஃப்ளைட், அந்த கண்ட்ரியில் உள்ள ஃப்ளைட்.
அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு இன்ஜின் நல்லா இருக்குது, அங்கே உள்ள டெக்னாலஜிஸ்ங்களில் ஏர்போர்ட் டேக்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் இங்கே விட முடியாது, மறுபடியும் எம்டியாக போகுது, அங்கே ஏர் ஹவுசஸ் இருக்காங்க, 2 பைலட்ஸ் இருக்க போகிறாங்க, மறுபடியும் சொல்கிறாங்க எமர்ஜென்சின்னா நீங்கள் வாங்க, ஒரு இன்ஜின் நல்லா தான் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் 1 or 2 1.5 hours போய் இறங்க போகிறோம், தைரியமாக அவங்க யார் போவாங்க, மேலே ஏறி கிறக்கிங்க கொண்டு இறக்கி விட்டா உயிர் பரவல ஒன்றும் போகல, நம்ம ஆள் மட்டும் ஃப்ரீப் கேஸ் தைரியமாக போனார். இவர் பெட்டி தூக்கிட்டு போனோன்னா அவருக்கு நல்ல வரவேற்பு கேட்டீங்களா, அந்த ஃப்ளைட்டை நம்பி நம்ம ஆள் போயிருக்காருல. நம்ம ஜனாதிபதிலாம் போகும்போது சிங்கிளா ஒரு ஆள் தான் அந்த ஃப்ளைட்டில் போக தெரியுமா, விஐபி மாதிரி இறங்குறாரு, அந்த ஊரில் யாரையும் தெரியாது இவருக்கு. இவர் உட்கார வச்சு நல்ல கவனிப்பு கேட்டீங்களா, சரியான கவனிப்பு. சிலர் அப்படி ஆனர் பண்ணுவாங்க ஃப்ளைட்டில், நான் அப்படி பார்த்துருக்கேன். என்னுடைய 2வது பையன் முடிஞர் ஊழியத்தில் இருக்கிறான். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் தீவே கர்த்தருக்குள்ள வந்துச்சான் அப்படின்னு ஒரு பரிசுத்த ஒரு அந்த நாளைக்கு ஒரு ஊழியக்காரர் செய்தியை பதிவு செய்தார். அன்னைக்கு நான் இருந்தேன், நானும் அன்றைக்கி ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்க போயிருந்தேன். அன்றைக்கு அந்த ஊழியக்காரர் நல்லா இருந்தார். அன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணார், உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் அங்கே வந்துருங்களேன், தெசலோனிக்கே நான் போய் சொன்ன மாதிரி யாரும் எல்லாத்தையும் சொல்லி. நம்பர் 2, ஒன்று யாரை பார்த்து நாமும் என்று பதிவு செய்கிறார். நம்பர் 2, அன்பின் பிரயாசம் உள்ளவர்கள். சொல்லுங்க, அன்பின், ஹல்லேலூயா. அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. கொஞ்சம் பிரயாசம் தான், கர்த்தருக்காக வாழ்வது, விசுவாசத்தில் வாழ்வது பிரயாசமே. 3, நம்பிக்கையில் பொறுமை உள்ளவர்கள். 3வது யார் சொல்லுங்க, யாரை பார்த்து நாமும் என்று எழுதுகிறார், நம்பிக்கையில் பொறுமை உள்ளவர்கள். அந்த 2ஆம் வசனம் அப்படியே விட்டுட்டு நேராக கீழே வந்துருங்க. அல்லேலூயா. நேராக 6ஆம் வசனத்து வந்துருங்க. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. கவனிங்க, என்ன உள்ளவர்கள், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆவியில களி கூறுகிறவர்கள். பரிசுத்தாவின் சந்தோஷம் பணத்தின் சந்தோஷம் இல்ல, பரிசுத்தாவின் சந்தோஷம். பதவியின் சந்தோஷம் இல்ல, பரிசுத்தாவின் சந்தோஷம். பகட்டு வாழ்க்கையில் வருகிற சந்தோஷம் அல்ல, பரிசுத்தாவின் சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தாவின் சந்தோஷம் பெற்றவர்கள். அது அடுத்தால பாருங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா கர்த்தர் என்கிட்ட தான் பேசினார், இன்னைக்கு என்னட்டு தான் உணர்த்தினார். நம்ம ஆண்டவர் பேசும்போது உணரணும், கண்ணிலிருந்து கண்ணீர் வரணும். எப்பவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் பேசுவார், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தேவை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். யாரை பார்த்து சொல்லுகிறார், நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. சிலர் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுவார், சிலர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுவார், சிலருடைய குடும்பத்தை பற்றி பேசுவார், சிலர் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுவார். கர்த்தர் பேசும்போது இந்த வேர்ட் ஆஃப் காடை ரிசீவ் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடைசியா பார்த்தீங்க 2 வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி ஊழியரையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள். கர்த்தரை பின்பற்றணும். இயேசு சொன்னார், ஒருவனை நீ பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பேதுரு பார்த்து சொன்ன, ஃபாலோ மீ, நீ என்னை பின்பற்று, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். யாரையோ நபரை பின்பற்ற நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தருடைய உண்மையான ஊழியரையும் அல்ல கர்த்தரையும் பின்பற்ற வேண்டும். இந்த எபிரேயர் வாசிக்கலாம், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி, அப்படிதானா, அவருடைய நடக்குகளை பார்த்து அவருடைய அடிச்சுவட்டை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஒரு வார்த்தை சொன்னால், அல்லேலூயா. 7ஆம் வசனம், இவ்விதமாய் மக்கதோனியாவில் உள்ள அகாயில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். யாரை பார்த்து சொன்னார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். நம்பர் 1, விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்கள். நம்பர் 2, அன்பில் பிரயாசப்படுகிறவர்கள். நம்பர் 3, நம்பிக்கையில் பொறுமையாக இருக்கிறவர்கள். நம்பிக்கை உண்டு, ஒரு நாள் இயேசு வருவார், எனக்கு பரலோகம் தருவார், என் ஜெபத்தை அவர் கேட்பார். நம்பிக்கையில் பொறுமை உள்ளவர்கள். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, பரிசுத்தாவின் சந்தோஷ நிறைவுள்ளவர்கள், திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள், விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறவர்கள். ஒரு மாதிரி சொல்லுங்க, ஒரு சத்தமா சொல்லுங்க, ஒரு மாதிரி இல்லை. ஹலோ, சேம் வேர்ட் பட் ப்ரொனவுன்சியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க, அவரு ஒரு மாதிரியான ஆளு அப்படின்னா தப்பு இல்லை. அவ ஒரு மாதிரி ஆளுன்னா குழப்பம்னு. கமான், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. மாதிரியா இருக்கணும். சொல்லுங்க, என் குடும்ப வாழ்க்கை ஒரு மாதிரி, நான் பிள்ளைகளை வளர்க்குறதோ மாதிரி.
ஆமென். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், மற்றவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இவங்களை பார்த்தா பவுல் சொல்கிறார், கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல்ல பின்பு உயிரோடு இருக்கிற நாமம். இந்த 7 காரியம் கொஞ்சம் இருக்கா? கண்ணில் மூடுமா, ஜோ மூடுமா, எளிமையாக இருக்கலாமா? 2-4 மேஜர் கொடுமா, 2-4 எல்லாரும் எளிமையாக இருப்போமா? ஹல்லேலூயா. இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார், காலம் அசன்னமாய் பிரியரே. கொஞ்சம் ஃபாஸ்டா மேஜர் கார்டு வாசிங்கன்னா, ஓ இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். ஓ காலம் அசன்னமாய் பிரியரே, ஒரு நாம் விசுத்தியோடே. ஓ காலம் அசன்னமாய் பிரியரே, ஒரு நாம் விசுத்தியோடே. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடது, காணும் நாம் அந்நாளில் பிரிய பண்புகம். ஓஹோ சேரும் நாவே இந்த பிரியரில், காணும் நாம் அந்நாளில் பிரிய பண்புகம். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே, ஒரு நாம் விசுத்தியோடே. நல்ல கையடிச்சு பாடுவோம். காலம் அசன்னமாய் பிரியரே, ஒரு நாம் விசுத்தியோடே. லோக துக்கங்களும் மரணமதும் சொல்லு நீ பயப்படாதே. glory, glory. லோக துக்கங்களும் மரணமதும் சொல்லு நீ பயப்படாதே. வேகம் மண்ணோடு சேர்ந்திட்டாலும் ரூபாந்தரம் பிராபிக்கோ. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில், காணும் நாம் அந்நாளில் பிரிய தன்மம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில், காணும் நாம் அந்நாளில் பிரிய தன்மம். மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே, ஒரு நாம் விசுத்தியோடே. ஒரு நாம் விசுத்தியோடே. காலம் வசந்தமாய் பிரியரே, ஒரு நாம் விசுத்தியோடே. காரண சாவமும் பூகம்பமும் அடிக்கடி உயர்ந்திடுமோ, நித்தங்களும் சாபமும் பூகம்பமோ அடிக்கடி உயர்ந்திடுமோ. காந்தன் இசுவரான் காலமாய் ரூபாந்தரம் பிராபிக்கோ. காந்தன் இசுவரான் காலமாய் ரூபாந்தரம் பிராபிக்கோ. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீரது, காடும் நாம் அந்நாளில் பிரிய பண்போகம். ஓஹோ சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீரதில், காடும் நாம் அந்நாளில் பிரிய பண்போகம். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே, ஒரு நாம் விசுத்தியோடே. துக்கங்களோ மரணமதோ செல்லும் நீ பயப்படாதே. துக்கங்களும் மரணமதோ செல்லும் நீ பயப்படாதே. தேகம் மண்ணோடு சேர்ந்தாலோ ஆந்தரம் பிராபிக்கோ. தேகம் மண்ணோடு சேர்ந்தாலோ ரூபாந்தரம் பிராபிக்கோ. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீரர்கள். அவர் வரும் நாளில் என்னை காரமாசைத்து கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரமாசைத்து கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூக கோரி 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 ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார் கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனை அந்த நாள் மிக சமீபமே சுந்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுந்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே நாளும் வானில் கொலைக்க தேவன் அவரையும் தரிசிப்போமே நாளும் வானில் கொலைக்க தேவன் அவரையும் தரிசிப்போமே கால சத்தம் வானில் கொலைக்கிறவே இயேசு மகாராஜனை வந்திடுவார் கால சத்தம் வானில் கொலைக்கிறவே இயேசு மகாராஜனை வந்திடுவார் இயேசு நாயகமே எப்பொழுதும் பிரியரே இயேசு நாயகமே எப்பொழுதும் என் கண்ணில் கூட செய்டுவா அங்கே ஆஸ்வசிப்பா என் கண்ணில் கூட செய்டுவா அங்கே ஆஸ்வசிப்பா இயேசுவே வனமையில் வேகம் வந்திரவே இயேசுவே வனமையில் வேகம் வந்திரவே இயேசுவே வனமையில் வேகம் வந்திரவே இயேசுவே ஓ glory 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 dibala mundala dala kama hatudala maria roseke ro கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பான கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, எல்லாரும் உங்க கையை உயர்த்துங்க. நானும் கையை உயர்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தின் கிரியை எங்க வாழ்க்கையில தாரும். அன்பின் பிரயாசத்தில் நாங்க தொடர்ந்து ஓட கிருபை தாரும். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையில பொறுமையா இருக்க இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த பரிசுத்தாவின் சந்தோஷத்துல கலிகூற எங்களுக்கு இன்னும் கிருபை தாரும். ஆண்டவர் எங்களோடு பேசும்போது வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு முன்னோடியான பரிசுத்தவான்களை கர்த்தரை பின்பற்றுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, என்னையும் எங்களையும் ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. கடைசி வரைக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணிடலாம்.